ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் நல்ல நிஷா. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். அதேமாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாலை கட்டிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா நம்ம முருகனை பார்க்க போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பழனிமலை முருகனை பார்க்க போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மாலை சுற்றிட்டுருக்காரு என் ஹஸ்பண்டு. 3 மாலை போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே விநாயகருக்கு ஒன்று, பழனிமலை முருகனுக்கு ஒன்று, 2வது நம்ம கணக்கம்பட்டி ஐயாவுக்கு ஒன்று. 3 மாலை ஃப்ரெண்ட்ஸ். திருப்பூரில் யாருக்காவது மாலை வேணும் அப்படின்னா, கோயில் ஃபங்க்ஷன் இல்லை எனி ஃபெஸ்டிவலுக்கு எதுவும் மாலை வேணும் அப்படின்னா நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அது வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். மேக்ஸிமம் வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம பழனிக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி போயிட்டே இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் டு கோயில்வழி, மேக்ஸிமம் கோயில்வழியிலேருந்து நம்ம பழனி ரோடு, தாராபுரம் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி டபுள் ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பழனி போகிற வழியுமே ரோடுமே பார்த்திங்கன்னா டபுள் ரோடு ஆக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சிங்கிளாக தான் இருக்கும், 2 பக்கமும் காடு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஃபைனலி நம்ம முருகனை பார்க்க வந்தாச்சு ஃப்ரெண்ட். பழனிக்கு வந்தாச்சு. நம்ம பழனியில் முருகனை பார்க்க கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மொபைல் அலோடு இல்லை, மொபைலை கொடுத்துட்டு தான் போக போகிறோம். கீழே அதே மாதிரி பழனி சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கி வரும்போது கீழே பார்த்தீங்கன்னா கீழேருந்து பார்க்க பழனிமலை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஒன்று போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆறு. அந்த ஆறு பக்கம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் நான் அதை காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக, அது அப்படியே அமைதியாக இருக்க மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சைலண்ட்டாக நீட்டாக அப்படியே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நேராக எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம கணக்கம்பட்டி ஐயாவை பார்க்க கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கணக்கம்பட்டி ஐயாவை பார்க்க போகலாம், வாங்க நீங்களும். அதுக்கப்புறம் கணக்கம்பட்டி போயாச்சு. கணக்கம்பட்டி போயிட்டு நம்ம பார்க்கிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோம். ஏன் முன்னாடி இவ்வளோ தூரம் போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கணக்கம்பட்டி ஐயா இருந்த வீடு, அதுக்கப்புறம் அவங்க உட்காந்துருந்த இடம் எல்லாமே இதில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நீங்களும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கிங் போட போகிறோம். ஃப்ரண்ட்டில் 2 வீலர் அண்ட் 4 வீலர் பார்க்கிங் இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் அன்னதானம் நன்கொடை கொடுக்குற இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன வேணாலும் டொனேட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம சாமியை பார்க்க போகலாமா ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீங்களும் வாங்க. உங்களுக்கும் நல்லபடியாக வேண்டிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாமி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், ஒரு மன நிம்மதியான இடம்னா அது பழனி தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போயிட்டு அன்னதானம் சாப்பிடாம இருந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ். அன்னதானம் சாப்பிட்டு லெமன் சாதமும் ஊறுகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த வியூ பார்த்திங்கன்னா இது கொடைக்கானல் ரோடு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியூ பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ரோடு போகிற வழி பேக் சைடில் நம்ம முருகன் பழனிமலை முருகன் கோயிலும் அதே மாதிரி நம்ம இடுமன் மலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வியூ பார்த்திங்கன்னா அப்படியே பேக் சைடு வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 மலைக்கு சென்டரில் ஒரு கேப் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். 2 மலையுமே ஒட்டியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருப்பூர் வந்துட்டுருக்கோம். திருப்பூர் வரவில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லா சன்செட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டயத்தில் அப்படியே சூரியன் வந்து அப்படியே மறையிறத பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே எப்பவும் போல் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு உங்களுக்கும் சேர்த்து உங்கள் வேண்டுதலுக்கும் சேர்த்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லபடியாக வேண்டிட்டு நம்ம முருகனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.